நண்பர்களே, அந்த காலத்து குருகுல கல்வி முறைதான் மீண்டும் வர வேண்டும். தமிழ்நாட்டில் அது இல்லையே என்கிற ஏக்க பெருமூச்சை சிலர் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. இவர்களுக்கு அதனுடைய வரலாறு தெரியுமா, தெரியாதா என்று. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். மதுரையை எடுத்துக் கொள்ளுங்கள். இங்கே பாண்டியர் ஆட்சி நடந்தது. அப்பொழுது இருந்தது குருகுல முறையே. ஆனால் அது அனைவருக்கும் கல்வி தரவில்லை. அடுத்து நாயக்கர் ஆட்சி வந்தது. அங்கும் குருகுல முறை இருந்தது. அதுவும் அனைவருக்கும் கல்வி தரவில்லை. நாயக்கர் ஆட்சி காலத்திலே வேத கல்வி பல நூறு பிராமண வீட்டு பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்டது இதே மதுரையில். அதற்கான நிதியை நாயக்க மன்னர்கள் தந்தார்கள் என்கிற அதிகாரபூர்வமான ஆவணங்கள் தான் நம்மிடம் உள்ளன. அனைவருக்குமான கல்வி தரப்படவில்லை. இதன் விளைவு என்ன ஆயிற்று என்றால், இன்னொரு ஆதாரம், வெள்ளக்காரங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அப்ப மதுரையில் கல்வி நிலைமை என்னவா இருந்துச்சு? ஒரு வெள்ளக்காரர் எழுதியிருக்காரு. அவர் பேரு W. பிரான்சிஸ். 1906 மதுரை மாவட்டத்தை பற்றிய ஒரு முக்கியமான நூல் அது. அதில் அவர் சொல்றாரு, மதுரை பகுதியை, மதுரை நாட்டை வெள்ளக்காரங்க கைப்பற்றிய பொழுது இங்கே கல்வி நிலை என்னவாக இருந்தது தெரியுமா? இங்கே படிப்பறிவு என்பது அடிமட்டத்திலே கிடந்தது. பரம்பரை கிராம கணக்கு பிள்ளைகளுக்கும் ஊர் நாட்டாமைகளுக்கு மட்டுமே எழுத படிக்க தெரியும். இன்னும் கொடுமையான செய்தியை சொல்றாரு, ஆச்சரியமான விஷயத்தை சொல்றாரு. நகரங்களில் வாழ்ந்த தமிழ் பிராமணர்களுக்கு கூட பல பேருக்கு, அவர்களில் பல பேருக்கு எழுத படிக்க தெரியாது. என்ன ஆச்சுன்னா, வெள்ளக்காரங்களுக்கு அவங்களுடைய அரசாங்கத்தை நிர்வகிக்க இந்த ஆவணங்களை எல்லாம் உருவாக்கணும், கணக்கு வழக்குகளை எழுதி வைக்கணும், அதை புரட்டி பார்த்து அன்னைக்கு என்ன நிலைமை, இன்னைக்கு என்ன நிலைமை சொல்லணும் மேல்மட்ட அதிகாரிகளுக்கு. ஆனா எழுதுறதுக்கு ஆள் இல்லை மதுரையில். எப்படி? சங்க வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில், நான் சொல்றது இந்த 1800களில் வெள்ளக்காரன் அப்பதான் பிடிச்சிருக்கேன். என்ன பண்ணாங்களாம், பிரான்சிஸ் எழுதியிருக்காரு, எழுத படிக்க தெரிஞ்சால் யாதியா. இதுக்காக இப்போ இங்கிலாந்துல இருந்து அவ்வளவு பேரும் கொண்டு வர முடியாது இல்லை, எழுத்தர்களை எல்லாமா கொண்டு வர முடியாது. அதிகாரிகள் தான் வந்தவங்க பூரா. அப்படின்னா தானே அங்கிருந்து வருவாங்க. அப்ப கணக்கு வழக்கு எழுதுறதுக்கு யாரு எழுத தெரிஞ்ச யாருன்னா, அவங்க மராட்டியில இருந்திருக்காங்க. மராத்தியர்கள், அவங்களுக்கு தெரியும். அப்ப அவங்கள மதுரை கொண்டாந்துருக்காங்க. மராத்தியர்களை மதுரை கொண்டாந்து அவங்கள அரசாங்க கணக்கு வழக்குகளை எழுத வச்சு பராமரிக்க வச்சு சொல்ல வச்சிருக்காங்க. அப்ப ஆவணங்கள் பூரா மராத்தியில இருக்கு. அப்படிதான் இருந்துச்சு. பிரான்சிஸ் சொல்றாரு, ஆங்கிலேயர் ஆட்சியில் மராத்தி அரசாங்க அலுவல் மொழியாக ஆகி போனது. இத்தகைய வினோத நிலை மதுரையில் இருந்தது. எழுதியிருக்காரு 1906 120 ஆண்டுகளுக்கு முன்பு. இதுதான் இங்க உள்ள நிலைமை. இன்னும் கூட அவர் சொல்றாரு, 1901 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாச்சு. பாண்டியர் ஆட்சி காலத்திலும் சரி, நாயக்கர் ஆட்சி காலத்திலும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிற வேலையெல்லாம் நடக்கல. பெரிய அளவுக்கு அநேகமா நடக்கல. அங்கங்கே கொஞ்சம் நெஞ்சம் நடத்தி இருக்கலாம். இவ்வளவு முறையாக கணக்கு வழக்குகள் எடுக்கல, எழுதப்பட இல்லை. இவங்க விரிவா செய்யறாங்க. அந்த 1901 கணக்கின்படி அன்றைக்கு இருந்த சென்னை ராஜதானியில மொத்த மக்கள் தொகையில எழுத படிக்க தெரிஞ்சவங்க எவ்வளவு பேரு அப்படின்னு பார்த்தா, அது சும்மா ஒரு 6-6.5% தான் சராசரியா. சில மாவட்டங்கள் கூடுதல் குறைச்ச. மதுரை மாவட்டம் எவ்வளவு பேர் படிச்சவங்க? அவர் சொல்றாரு, மதுரை மாவட்டத்துல அன்னைக்கு 7% பேருக்கு தான் எழுத படிக்க தெரியும். 1901 இதுதான் நிலைமை. அப்ப அதுக்கு முன்பு எப்படி இருந்திருக்கு பாத்துக்கோங்க. ஏன் அந்த நிலைமை? காரணம் என்னன்னா, குருகுல முறைமை என்றாலே அது உயர் ஜாதிக்காரங்களுக்கு, குருவானவர் உயர் ஜாதிக்காரரா இருப்பாரு. அவர் உயர் ஜாதி வீட்டு பிள்ளைகளுக்கு தான்
சொல்லி தருவாரு. இன்னும் கொடுமை, அவர் பெண்களுக்கு சொல்லி தர மாட்டார், பெண் பிள்ளைகளுக்கு. அது தெரியுமா? பெண்களுக்கு கல்வி சொல்லி தரக்கூடாது என்றே வைத்திருந்தாங்க. அப்ப என்ன ஆகி போச்சு என்றால், அந்த குரு நடத்துற பள்ளிக்கூடம் என்பது அனைமா சின்ன பள்ளிக்கூடமா இருக்கு. இல்லாட்டி உயர் ஜாதிக்காரங்க, அக்ரஹாரங்கள் உள்ளிட்ட உயர் ஜாதி தெருக்கள்ல நடக்கும். அங்க பஞ்சமர்கள் அந்த தெருவுக்குள்ளேயே நுழைய முடியாது அந்த காலம். அப்ப அது எப்படி அனைவருக்குமான கல்வி முறையாக இருக்க முடியும்? இல்ல. அதனாலதான் வெள்ளைக்காரன் ஆட்சியை பிடிச்ச பொழுது இங்கே கணக்கு வழக்கு பார்க்கறதுக்கு ஆட்கள் இல்ல. 1901 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பார்த்தா கூட அது வெறும் 7% தான் மதுரை மாவட்டத்துல. இன்னும் கொடுமை என்ன தெரியுமா? வெள்ளைக்காரன் காலத்துல கூட அனைவருக்குமான கல்வி கிடைக்கல. அப்ப அமெரிக்கன் மிஷனரிகள் சில முயற்சிகள் பண்ணாங்க, மதுரை உள்ளிட்ட சென்னை ராஜதானியில. அது தனி வரலாறு. ஆனாலும் அப்ப ஒன்றும் பரவலாகல. இன்னும் கொடுமை என்னன்னா, அப்பொழுதும் குருகுல முறை இருந்துச்சு. உதாரணமாக வாவேசு ஐயர், அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர், பலருக்கும் தெரியும். அவரு சேரன்மாதேவியில இந்த தெற்கு பகுதியில தான் ஒரு குருகுலம் நடத்தினார். உங்களுக்கு தெரியுமா? 1924, 25 வாரம். ஆனால் அவர் நடத்தின அந்த குருகுலத்துல மிகப்பெரிய கொடூரமான ஒரு பாகுபாடு, ஒரு பேதம் இருந்துச்சு. என்னன்னா, அங்க சேர்ந்த குருகுலத்துல சேர்ந்த பிள்ளைகளில் பிராமண பிள்ளைகளுக்கு தனி பந்தி, உணவு பந்தி, பிராமணர் அல்லாத பிள்ளைகளுக்கு தனி உணவு பந்தி, இப்படி ஒரு பாகுபாடு. அப்பயே ஜாதியும் பராமரிக்கப்படுது. பிராமணர்னா உயர்ந்தவங்க, அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து சமபந்தி போஜனம் எல்லாம் பண்ண மாட்டாங்க ஐயா. இது அவர் கடைபிடிக்கிறாரு, சுதந்திர போராட்ட வீரர் வாவேசு ஐயர். அதை விட கூத்து என்னன்னா, அந்த குருகுலம் அன்றைக்கு இருந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தந்த நிதியில நடக்குது. எப்படி? ஆகவே இந்த விவகாரம் வெளியே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில இருந்த பெரியார் உள்ளிட்ட, அவர் அப்ப காங்கிரஸ்ல தான் இருக்காரு, பெரியார் உள்ளிட்ட தலைவர்கள் கடுமையா எதிர்ப்பு. ஆனாலும் வாவேசு ஐயர் தான் பிடிச்சது அப்படித்தான், என் குருகுலத்துல சேர்ந்தா இது இப்படி இருக்கத்தான் செய்யும், அப்பத்தாயா பிள்ளைகளை கொண்டாடுறாங்க, எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாரு. இப்ப பெரியார் போன்றவங்க கொந்தளிச்சாங்க. அப்ப காங்கிரஸ் நிதி தரக்கூடாது அந்த குருகுலத்துக்கு. இது ஒரு தனி கதைன்னு வச்சுக்கோங்க. அடிப்படையான விஷயம் என்னன்னா, இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பு கூட இவங்க சொல்லுகிற இந்த குருகுலம் என்பது சாதிய பாகுபாட்டை கொண்டதாக இருந்தது. இப்ப அதை எதுக்கு மீண்டு வரணும்னு சொல்றீங்க இப்ப 100 ஆண்டுகள் கழித்து? அப்படி என்றால் அந்த காலம் போல உயர் ஜாதிக்காரர்களுக்கு மட்டும்தான், அது உயர் ஜாதி ஆண்களுக்கு மட்டும்தான் கல்வி வேண்டும் சொல்றீங்களா? அனைவருக்குமான கல்வி கூடாதுங்கிறீங்களா? இன்றைக்கு பெண் கல்வி வளர்ந்திருக்கே, அதை ஒழிச்சு கட்டணும்னு பாக்குறீங்களா? தயவு செய்து மக்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கல்வியிலே மாற்றம் நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. நான் மதுரை ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். 1901 இங்க எழுத படிக்க தெரிஞ்சவங்க வெறும் 7%. இன்னைக்கு என்ன தெரியுமா? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 90%க்கும் அதிகமானவருக்கு, மதுரை மக்களுக்கு எழுத படிக்க தெரியும். இது ஒரு வரலாற்று சாதனை. இதை செய்து காண்பித்தது எது? நவீன கல்வி முறை. இவர்கள் சொல்லுகிற அந்த அரத பழசான வர்ணாசிரம அடிப்படையிலான சனாதனமயமான குருகுல கல்வி முறை அல்ல. குருகுல முறை என்பது வரலாற்று சக்கரத்தை பின்னோக்கி செலுத்துவது. அது பெண் கல்வியை பறிப்பது, அனைவருக்குமான கல்வியை ஒழிப்பது. கவனமாக இருங்கள் மக்களே. இதுவே எனது அன்பான வேண்டுகோள்.